ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் இது வித்யா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போ மட்டன் குழம்பு எடுத்தாலும் இதே மெத்தட் தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை கிலோ அளவுக்கு மட்டனை மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 to 6 விசில் விட்டும் மட்டன் சரியாக வேகலைன்னா மறுபடியும் குக்கரை மூடி 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கோங்க. மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்திக்கோங்க. வெங்காயம் முழுசாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளியோட தோல் சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி 2 நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் வேக வச்சிருக்கிற மட்டன் பீசஸை தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம குக்கரில் மட்டனை வேக வச்சுருக்கோம். என்னதான் மட்டன் நல்லா வெந்திருந்தாலும் குழம்போடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்புல உப்பு காரம் நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மீத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கசூரி மீத்தி சேர்த்து மட்டன் குழம்பு பண்ணும்போது குழம்பு நல்லா மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாமே சூப்பரான காம்போவாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் மட்டன் எடுக்கும் போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.